அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம், அதுக்காக எல்லாத்தையும் நிறைவேற்றணுமா அப்படின்னு கேட்டது வேற யாரும் இல்லை, நம்ம மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான். கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தம் சாலையில் ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவர்களுடைய கோரிக்கையை வைக்கிறது வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு வேலை வேணும், நாங்கள் இப்போ ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணல, ஆட்சியை முடிய போகுது, எப்போ தான் பண்ணுவீங்க அப்படின்னு அவர்கள் போராட்ட வடிவில் உட்காடுறாங்க சாலையில். ஸோ அவர்கள் நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் குண்டு கட்டையாக தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பேருந்தில் ஏற்றி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு இறக்கி விட்றாங்க. இங்கேருந்து அங்கே இறக்கி விட்றாங்க. கலைஞ்சு போவாங்கன்னு நினச்சி, ஆனால் அவர்கள் கலைஞ்சு போகலை. அங்கேயே நள்ளிரவில் போராட்டம் பண்ணுறாங்க. மறுபடியும் விடிய காலையில் இதே மாதிரி ஒரு வண்டியில் ஏற்றி கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சி அவர்களுடைய போராட்டத்தையே காவல்துறை ஒடுக்குறாங்க. மறுபடியும் அந்த மண்டபத்திலிருந்து இந்த போராட்டத்தினுடைய பிரதிநிதிகள் கொஞ்சம் பேர் அமைச்சரை பாருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது தான் இவர்கள் அவர்கள்ட்ட தரவுகளாக சொல்றாங்க, இந்த மாதிரி மருத்துவமனைகளில் இவ்வளோ காலி இடங்கள் இருக்கு, நீங்க இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியும், கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் வாக்குறுதியில் என்ன வேணாலும் சொல்லுவோம், நீங்களாம் எங்களுக்கு பாடெடுக்க வேண்டாம், நானே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேரை பார்க்குறேன், வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இப்போ இருக்கிற செவிலியர்களே வேலை பார்க்காம சும்மா இருக்கும்போது உங்களையும் நான் பணிக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது, அதெல்லாம் பண்ண முடியாது, இந்த புள்ளி விவரங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட இவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம ரொம்ப கோபமாக பேசி அமைச்சிருக்காரு. இது அந்த போராட்ட குழுவில் உள்ள ஒரு நபரே சில முக்கியமான பத்திரிகைகளில் செய்தியாக பகிர்ந்திருக்காரு. இதில் இப்போ சிக்கலே என்ன அப்படின்னா, இவர்கள் ஒரு தரவு சொல்கிறாங்க இல்லையா, என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பொது வார்டில் பார்த்தீங்கன்னா 9 நோயாளிகள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 3 செவிலியர்கள் வேணும். இதான் அந்த ரேஷியோ. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ 0.48 அந்த ரேஷியோவில் தான் செவிலியர்கள் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட மூன்று பேர் தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 0.5 விகித அடிப்படையில் தான் இப்போ அவர்கள் இருக்காங்க அப்படின்றது இவர்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் நீங்கள் எத்தனையோ ஆளுகள் எடுக்க முடியும், எல்லாரையுமே நீங்கள் எடுங்க. இன்னும் சொல்லப்போனால் 8000 பேர் நாங்கள் வேலை இல்லாமல் காத்திருக்கோம், தமிழ்நாடு முழுக்க 8000 பேர் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட வச்சிருக்கீங்க, இவர்களுக்கு நீங்கள் வேலை எப்போ தான் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதற்கு அவர்கள் தரப்பில் எந்த பதிலுமே அளிக்கல. கிட்டத்தட்ட நீங்கள் கலைஞ்சு போங்க, போராட்டம்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் போராட்டம் பண்ணுறதே திமுக ஆட்சியினுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்காக தான், கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல போராட்டம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறீங்க, உங்களை யாரோ இயக்குறாங்க அப்படின்லாம் அவங்ககிட்டே பேசியிருக்காரு. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி காலத்திலேயே 11 மருத்துவக் கல்லூரிகள் அந்த அப்ரூவல் வாங்கி கொண்டு வரப்பட்டது. அது திமுக ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டு அதற்கு ஆள் எடுத்தாங்க. 3614 செவிலியர்கள் ஆட்கள் எடுத்தாங்க. இப்போ அந்த டேட்டாவை கொண்டு பாருங்க, நாங்கள் 3200 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் எங்களுடைய திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவர்கள் எடுத்தவொடனே சொல்லிட்டாங்க, இது இவங்க ஆட்சியில் கொண்டு வந்த வேலை வாய்ப்பே கிடையாது, கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த அந்த மருத்துவக் கல்லூரிகளில் தான் இந்த வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்கு. ஜஸ்ட் இவர்கள் அந்த பணியிடங்கள் இவங்க ஆட்சியில் நிரப்பியிருக்காங்களே தவிர அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது இவங்க ஆட்சியில் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்கள் ஆட்சியில் எத்தனை செவிலியர்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்பப்போ ஒரு 150 பேர், ஒரு 160 பேர் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கிறீங்களே தவிர இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே, இவர்களுக்கு நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் அடுத்த 120 பேர் நாங்கள் அடுத்து விரைவாக நாங்கள் ஆட்கள் எடுக்கலான்னு இருக்கோம், ஆனால் 160 பேர் எங்கே இருக்குது, போராட்டம் பண்ணுறவங்க தமிழ்நாடு முழுக்க நாங்கள் 8000 பேர் இருக்கோன்றாங்க, சென்னையில் மட்டுமே ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது அவர்களுக்குவே என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா இங்கே சிக்கலே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக 2021 அந்த ஆண்டின் வாக்கில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் தமிழ்நாட்டே நாங்கள் தான் மாற்றி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவில் தூய்மை பணியாளர்கள்ட்ட அவர்கள்ட்ட ஒரு வாக்குறுதி, இங்கே செவிலியர்கள்ட்ட இவர்கள்ட்ட ஒரு வாக்குறுதி அப்படின்ட்டு எல்லா பணியாளர்கள்ட்ட, அரசு பணியாளர்களும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் இருந்தாங்கன்னா இவர்கள் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணி தரோம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறீங்களா? இதில் வேற அந்த பத்திரிகை செய்தியில் படிக்கும்போது நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது, நீங்கள் பேசினா பேசிக்கங்க, நீங்கள் போராட்டம் பண்ணால் பண்ணிக்கிங்க, உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போராடிட்டு கலைஞ்சு தானே போக போகிறீங்க, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற தோணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப மோசமானது. இதே மாதிரியான ஒரு தோணி தான் நம்ம சேகர்பாபு அவர்கள்கிட்டே நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையில் ரிப்பன் மாளிகையின் முன்னாடி நின்று போராடிட்டு இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அழைச்சி அவர் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுனாலேயே அதே கோவத்தில் வெளியே ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுத்தார் நள்ளிரவில். ஸோ அதையும் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களோ இல்லை செவிலியர்களோ அந்த பணியாளர்களே அணுகக்கூடிய விதம்னு இருக்கு இல்லையா, தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு நம்ம பிரித்து பார்க்கலாம்.
அப்போ வந்து ரெக்வஸ்ட்டாக போய் கேட்குறது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணித்தரோம் அப்படின்னு கேட்குறது. இப்போ வந்து உங்களால் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் போராட்டம் தானே பண்ணுவீங்க, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறதுங்கிறது இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப நாங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுட்டு அப்படியே மக்களை வந்து கண்டுக்காமல் விடுறதுங்கிற மாதிரி ஒரு மோசமான பண்பு. இப்போ இந்த சமயத்தில் ஏன் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. எப்போவுமே தேர்தல் சமயத்தில் தான் இவருக்கு நெருக்கடி கொடுக்க முடியும், இல்லைனா மறந்துடுவாங்க. இப்போ நீங்கள் போன வருஷம் போய் கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம ஆட்சி ஒரு வருஷம் இருக்குல்ல, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கலைஞ்சு போகக்கூடாது, போராட்டத்தை நீர்த்து போக வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் வந்து ஒட்டுமொத்த போராட்டமும் வெடிக்குது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்போ வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. செவிலியர்கள் போராட்டம் இப்போ ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பல துறைகளில் வந்து போராட்டம் வந்து பெரிய அளவில் சமீப காலகட்டமும் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், சமீபத்தில் மருத்துவர்கள் கூட வந்து போராட்டினாங்க. அப்போ மீனவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனவர்கள்ட்ட எக்கச்சக்கமான கோரிக்கைகள்லாம் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலுமே இவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு விடியல் ஆட்சியை வந்து கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு முழுமையான ஒரு ஆட்சியை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம், அடுத்த தடவை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு துணிச்சலாக திமுகவால் சொல்ல முடிகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கும் அதுக்கான பதில் தெரியாமல் உட்காந்துருக்கும். மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான மனநிலை, இது வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமே வேற யாரும் இல்லை, எதிர்க்கட்சிகள் செஞ்ச போராட்டமா, இல்லை மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருச்சா, அப்படி எல்லாமே கிடையாது. இந்த திமுகவிற்கான எதிரி திமுக தான் நம்ம சொல்லணும். ஏன்னா முதலே சொன்னது மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளில் அவ்வளோ விஷயத்தை வந்து அளந்து வச்சிருக்காங்க. அப்படியே இப்போ இவர்களுடைய பிரச்சனையிலேயே அரசு ஊழியர்கள்ட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர்கிட்ட பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், பழைய மாதிரி உங்களுக்கு பென்ஷன் கிடைக்க போகுது, நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது. மாணவர்களுடைய வாக்குகளை வந்து கவரணும் அப்படின்னா கல்வி கடன் ரத்து அப்படின்னு ஒரேடியாக சொல்லிட வேண்டியது. பள்ளி மாணவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அல்ல அவங்களுடைய பெற்றோர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீட் தேர்வு நாங்கள் வந்தால் ரத்துன்னு சொல்லிடுறது. அதனுடைய பின்னணி என்ன, நம்மளால எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போக முடியும், இதெல்லாம் இப்போ பேசுவாங்க. நம்ம கையில் இவ்வளோதான்ப்பா வந்து அதிகாரம் இருக்குது, நம்ம கையில் இவ்வளோதான் வந்து வரம்பு இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பாருங்கள் ஜனாதிபதி கடிதம் எழுதிட்டோம், நம்ம மேலே வந்து மசோதா இட்டு அனுப்பிட்டோம், இதுக்கு மேலே அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஆனால் அப்போ சொன்னது என்ன, எப்படி செய்யணுன்றதுக்கான அறிவு எங்ககிட்ட இருக்குது, அந்த அறிவு இருக்கிற நாங்கள் அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் பேசினாங்க இல்லையா. இப்போ நீட்டு ரத்து பண்ணலங்கிறது ஒன்று, அந்த கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறதும் அப்படியே வந்து கிடப்பில் போடப்பட்டது, விவசாய கடன் ரத்து அப்படிங்கிறதும் சாத்தியமில்லை, அப்புறம் கூட்டுறவு வங்கியில் வந்து வாங்கின நகைக்கடன்கள்லாம் ரத்து அப்படிங்கிறதும் அது ஒரு சில பேருக்கு ஆயிருக்கு, ஒரு சில பேருக்கு ஆகலைங்கிற குற்றச்சாட்டு இன்னும் இருக்குது. எல்லாரும் பெரிய அளவில் திமுக வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி முடிய போகிற நேரத்தில் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் வந்து அவர்கள் விட்டு போனவங்களை பற்றி கவலையே படலை. இப்போ திருப்பி வந்து 4 மாதம் எலெக்ஷன் அப்படிங்கும்போது வந்து விடுபட்டவங்க பேரெல்லாம் நாங்கள் இணைக்கிறோம், நாங்கள் எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்படி செயல்படுத்திய திட்டங்களையும் பல குறைகள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமே வந்து மறைஞ்சு போனது தான் இங்கே பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகள்லையுமே இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மில்லில் ஸ்பின்னிங் மில்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எக்கச்சக்கமான குறைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பொங்கல் சமயத்தில் வாங்கக்கூடிய அந்த வேட்டி சேலை வந்து அவர்கள் வந்து கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போனது பேர் ரொம்ப தாமதமாக பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இங்கே துறைகள் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் சொல்கிறதுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே வந்து பெரிய அளவில் கண்டுக்காத மாதிரி வெல்லும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும். ஒரு பக்கம் வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டாலும் நல்லது தான், இல்லைன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் கடன் வந்து எவ்வளோ அதிகமாக போயிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. இந்தியாவிலேயே அதிக கடன் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஒப்பீட்டு அளவில் நம்ம நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியும் கடன் அளவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்மி தான், அது பிரச்சனையே இல்லை. இவ்வளோ கடன் வாங்கி அப்படி வந்து மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ எல்லா துறைகளிலும் இத்தனை பேர் வந்து போராடிட்டு இருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இல்லை நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன விஷயங்கள் கூட நிறைவேற்ற முடியல, கஜானால பணம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு ஏன் வந்துச்சு அப்படின்றதான் நம்ம பிரதானமாக வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதில் நம்ம செவிலியர்கள் பிரச்சனையில் இறுதியாக ஒரு விஷயம், அவர்கள் வந்து ஆட்கள் வந்து போதுமான அளவோடு எங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவோட வாதம். எங்களுக்கு இதுக்கு மேலே ஆட்கள் தேவையில்லை, நாங்கள் அதனால தான் எடுக்கலை, தேவைப்படும் போது நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திட்டங்கள் மட்டும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறது செவிலியர்கள் தரப்புல தான் வைக்கக்கூடிய வாதம். மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னா நலன் காக்கும் ஸ்டாலின் ஒரு திட்டம் வந்து அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதில் வந்து கூடுதலாக பணிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கே அது அதிகமான பணிச்சுமையாக வந்து மாறுது. அப்போ நலங்காக்கும் ஸ்டாலின்னு திட்டம் போட்டு அதற்கு வேலை வாங்க தெரியுது. ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு கூடுதலாக செவிலியர்களை வந்து நீங்கள் ஹையர் பண்ண மாட்டீங்களா, செவிலியர்களை நீங்கள் பணிக்கு எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய கேள்வி. அது நியாயமான கேள்வி மாதிரி தானே தெரியுது. இன்னொன்று, ஏற்கனவே அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இந்த ரேஷியோவில் இந்த விகிதத்தில் ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட விதி அப்படின்னா
அதன்படி ஆட்கள் எடுக்கிறதுல என்ன சிக்கல்? அதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலமாக ஆட்கள் எடுப்பதில் என்ன இவர்களுக்கான சிக்கல்? இத்தனை பேருக்கு வேலை வழங்குறதுல அதிகபட்சம் எவ்வளோங்க வந்துடும் இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா 1500லேருந்து 2000 தூய்மை பணியாளர்களுக்கே வந்து வேலை கொடுக்கறதுல அவ்வளோ சிக்கல் இருக்குது. எங்களால் கொடுக்க முடியாது. அவரோட சம்பளம் வந்து 23,000 போயிடுச்சுன்னா எங்களால் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, நீங்கள் தனியார்கிட்ட போய் வேலை பார்த்துக்கங்கன்னு சொல்லி கான்ட்ராக்ட் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய இந்த நம்ம கழக அரசுக்கிட்ட போயிட்டு நீங்கள் செவிலியர்களுக்கு வந்து நீங்கள் வேலை கொடுங்க, 8000 பேர் தான் இருக்காங்க, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்று தான். ஆனால் இவருடைய நிலைமை இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் வந்து இவர் எல்லாருமே ரொம்ப விடாப்படியாக இருக்காங்க. தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட பல மாதங்கள் போராடியும் அவர்கள் வந்து ஓஞ்ச மாதிரி தெரில. ரிப்பன் பில்டிங்லேருந்து ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் கை விட்டுட்டு ஓகே நாங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடங்கி போகிற மாதிரி அவர்கள் இல்லை. அதே மாதிரி தான் செவிலியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு மேலே வந்து அமைதியாக இருக்க மாட்டோம். அப்புறம் இன்னொருத்தங்க பகுதியினர் ஆசிரியர்கள் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாட்டு இருந்தே பல ஆண்டுகளை வந்து அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆசிரியர்லாம் பேசும்பொழுது நீங்கள் சொல்லி உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு தெருவில் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசின வீடியோலாம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பேசு பொருளாக ஆயிருச்சு. ஸோ இப்படியாக ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அப்படின்ட்டு அனைத்து துறையிலையும் இருக்கக்கூடிய சிக்கலை வந்து பொதுமக்கள் வந்து பொருத்தி பார்க்கணும். இதெல்லாம் அந்தந்த துறை சார்ந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு சமூகமாக பார்க்கும்போது எல்லாருமே ஒன்றொன்று தொடர்பு உள்ள ஒரு துறைகள் தான். அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் 2026 தேர்தலில் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. நன்றி.